வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ காவேரி வந்து விஜய்ட்டு வந்து ஒரு சவால் விட்டுருக்காங்க. எனக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய பார்த்து அவங்க முன்னாடியே நான் கல்யாணம் பண்ணி காமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காவேரியோட அம்மாவும் நவீனும் போயிட்டு காவேரி பார்த்த மாப்பிள்ளை வீட்டில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஸோ அவர் வந்து பயங்கரமாக திட்டி விட்டு போயிட்டாரு. உங்களை பற்றி ஒருத்தர் உங்களுக்கு தெரிஞ்சவர் வந்து நிறையா சொல்லிட்டாரு, நல்ல வேலைக்கு ஏமாற தெரிஞ்ச அப்படி இப்படின்னு பயங்கரமாக சொல்லிட்டு போயிட்டாரு. காவேரி வந்து அதை வந்து விஜய் தான் அவங்க வீட்டில் போய் தப்பாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் அண்டர்ஸ்டுட் பண்ணிவிட்டு விஜய் வீட்டுக்கு வந்து பயங்கரமாக திட்டுறாங்க. நீங்கள் தான் ஆல்ரெடி அவன்கிட்ட வந்து என்னை பற்றி தப்பாக சொல்லியிருக்கீங்க, இப்போவும் நீங்கள் தான் தப்பாக சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. விஜய்க்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் கல்யாணம் நின்று போச்சு, அவர் வந்து நிப்பாட்டிட்டாப்ல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் விஜய் முகத்தில் சிரிப்பே வந்தது. என்ன என்னோடய நிலைமையை பார்த்து உங்களுக்கு சிரிப்பாக இருக்கா, இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வேற பொங்கி எழுந்துக்கிட்டு இருந்தாங்க. நான் எதுவுமே சொல்லலைங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் சொன்னது உண்மை தான். அதை நினச்சி இப்போ வந்து சொல்லியிருக்கீங்க. அது உங்களோட நிலைமை எனக்கு புரியுது. பட் இந்த தடவை நான் சொல்லவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னாப்புல. இன்னொன்று சொன்னார், அந்த பையன் உங்களோட நார்மல் தான் இருக்கார், அவருக்கே உங்களை பிடிக்கலன்னா வேறு யார் கல்யாணம் பண்ணிக்கிற போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கேள்வி பண்ணிகிட்டு இருந்தாப்புல. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்க. என்னைய உண்மையாக லவ் பண்ணுற, நான் தான் உசுரு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கிற ஒரு பையனை பார்த்து நான் கல்யாணம் பண்ணுவேன், பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சவால் விட்டுட்டு போயிருக்காங்க. விஜய் வேறு பார்த்துக்கிட்டே இருக்காப்புல, பார்ப்போம் நீ எப்படி தான் கல்யாணம் பண்ணுறேன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட ரியாக்ஷன்ஸ் இருந்தது. ஸோ இனிமே பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இனிமே இன்றைக்கி ஒரு ஹாப்பியாக தான் இருந்தது, கல்யாணம் நின்று போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விஜயோட ரியாக்ஷன் அந்த சிரிப்பு வந்து பயங்கரமாக இருந்தது. ஸோ உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.